சுவாமி அம்மா ஈஸ்வரி பகவான் நல்லதி விளம்பு காளிகாரியவதி நல்லதி விளம்பு ஆதிபராசக்தி ஓம் சக்தி விளம்பு இந்த நேரம் ஓம் சக்தி விளம்பு இந்த நேரம் நல்ல வாக்கு சொல். ஜனவரியில இருந்து நல்ல காலம் பிறகுது. இந்த வீட்டில் நல்ல யோகம் வருது. ஒரு நல்ல விஷயம் நடக்குதப்பா. இதுல ஒரு நல்ல காரணம் ஒண்ணு முடியும். தை மாசம் 20 இருந்து இதுல ஒரு நல்ல காரணம் முடியும். ஒரு கல்யாண விஷயம் கைகூடும். ஒரு வருஷமா இந்த வீட்டை ஆடல் பட்டு வர்றா. இந்த வீட்டை ஒரு வருஷமா டைம் கெட்டதா இருக்குது. மாசி மாசம் 20 தேதி நல்லது வருது. இந்த வீட்டை ஓம் பராசக்தி நல்லா வாக்கை சொல்லு. மலையாள பகவதி நல்லதி சொல்லு. ஜெகதீஸ்வரி உருவாக்கு தருவாய். வித்தையும் வினோதமும் கலந்த பாணியில் மக்களுடைய பிரச்சனைகளை தெளிவாய் கணித்து கூறும் கணிக்கர்களான குடுகுடுப்பைக்காரர்களை பற்றி இன்றைய சாமானியரின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். சித்து வேலை செய்பவர்கள் சூனியக்காரர்கள் என்று மக்கள் ஒருபுறம் கூறிக்கொண்டிருக்க, இன்னொரு புறம் மக்களுடைய பிரச்சனைகளை தெளிவாய் கணித்து கூறக்கூடிய வித்தகர்கள் என்று மக்கள் ஒருபுறம் கூறிக்கொண்டிருக்க, உண்மையில் இவர்கள் யார், இவர்களுடைய பின்னணி என்ன, இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கிறது என்பதை அவர்களுடைய வாழ்விடத்திற்கே சென்று இன்றைய சாமானியரின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கின்றோம். சில சமயங்களில் நாமெல்லாம் அரண்டு போகும் பாணியில் குறி சொல்லக்கூடிய குடுகுடுப்பைக்காரர்கள் வாழும் இடம்தான் இது. மண் தரைகளில் துணி மூட்டைகள், விரல் விட்டு எண்ணும் அளவிலான பொருட்கள், வெட்ட வெளியில் பாத்திரங்கள், இவை அனைத்தையும் பாதுகாக்க 4 கம்பங்களை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் கூடாரங்கள். வாழையடி வாழையாக குடுகுடுப்பை தொழிலை செய்து வரும் இவர்கள் நாடோடிகளாகவே வாழ்கின்றனர். இந்த குடில்களில் வாழ்ந்தாலும் தங்களுக்கே உரிய மிடுக்கான ஆடை அணிகலன்களை அணிந்து, கையில் குடுகுடுப்பையுடன் கழுத்தில் ருத்ராட்சத்தையும் கொண்டு தொழிலுக்கு தயாராகிறார்கள். குடும்ப உறவுகளை விட்டு ஊரூராக சென்று தொழில் செய்யும் இவர்களுக்கு அங்கு உண்ண சரியான உணவும் இருக்க இடமும் கிடைப்பதே அரிதாக இருக்கிறது. சுவாமிகளுடைய கடாசனமும் சகல சம்பதியான அவதாரமும் ஜீவிச்சு குடும்ப தலைவர்கள் குடுகுடுப்பை தொழிலுக்கு செல்லும் வேளையில் மனைவிமார்களும் பெரியவர்களும் குழந்தைகளும் சின்ன சின்ன சுருக்கு பைகளை தயாரித்து அதன் மூலமாகவும் சிறு வருவாயை ஈட்டுகின்றனர். எங்கள் முன்னோர் காலத்திலிருந்து
எங்கள் பெரியவங்க காலத்தில் இருந்து இந்த தொழில் செய்து நாங்கள் இதில் வர்ற ஊதியத்தை வச்சு அரிசி, நெல், கம்பு, கேவுரு இது போன்ற சிறுதானியங்களை வாங்கி இங்கே சில்லற காசுகளை வாங்கி இதை வச்சு நாங்கள் குடும்பம் நடத்திட்டு வந்தோம். இந்த சமுதாயத்தில் இது எடுபடல. எங்கள் பசங்களை படிக்க வைக்கணும், எங்கள் பசங்களுக்கு முன்னேற்றி கொண்டாடணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் நினைக்கும் போது எங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கிட்டும் போகும்போது என்ன ஜாதி, என்ன இனம், உங்களுக்கு என்ன கேஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியல. எங்களுடைய நிலைமை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இதுதான் எங்களுடைய நிலைமை. பொம்பளைங்களுக்கு ஏற்ற வசதியும் கிடையாது, ஆம்பளைங்களுக்கு ஏற்ற வசதியும் கிடையாது. ஒரு குழந்தைங்க நல்லா படிக்கணும், அவங்க உட்காரணும், அவங்க எதை பண்ணணும், சின்ன சின்ன சேருங்க, அவங்களுக்கு தேவையான வசதிங்க, அதை பண்ணவும் எங்களால் முடியல. எங்களுக்கு சரியான வீடு வாசல் கிடையாது, சரியான இதெல்லாம் பாத்ரூமு, லிட்டனு இதெல்லாம் சரியான இது கிடையாது. நாங்கள் மரத்தங்க இருக்கிறது, இது போல் ஆக்கி தோன்றது, இதுதானே தவிர எங்கள் குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த தொழிலுக்கு மதிப்பு 20 வருஷத்துக்கு முன்னாடி மதிப்பு இருக்குது. குடுகுடுக்காரன்னாலே ஒரு தனி மரியாதை, உட்கார சொல்லுவாங்க, தோசையும் பார்ப்பாங்க, எதை பண்ணுவாங்க. இந்த காலத்தில் அவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறதுன்ற ஒரு இது கெட்டு போயிருக்குது. அதனால் எங்களோடு முடிச்சுக்கணும். எங்களால் வேறு தொழிலுக்கு போக முடியாது, வேறு தொழில் செய்ய முடியாது. ஏன்னா எங்கள் பெரியவங்க எங்களை படிக்க வைக்கல. எங்களுக்கு இருக்க வீடு, எங்களுக்கு தேவையான பாத்ரூம், லிட்டன், அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு தொழிலுக்கு ஏதாவது ஒரு உதவி, ஒரு அரசாங்கம் மூலியமாக, ஒரு லோன் மூலியமாகவோ இல்லை ஏதாவது ஒரு உதவி அரசாங்கம் மூலியமாக செய்தால் நல்லாயிருக்கும். முக்கியமானது எங்கள் பிள்ளைங்க படிப்புக்கு தேவை. படிப்புக்கு அவங்க எதிர்காலத்துக்கு அவங்க ஏதாவது ஒரு வேலை செய்து போய்க்கிறதுக்கும் ஒரு படிப்பு தேவை. அந்த படிப்புக்கு ஜாதி சர்டிஃபிகேட் தேவை. அது மொத்தமாக அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் எங்களுக்கு யாரும் கொடுத்தது கிடையாது. இதனால் பசங்க 8ஆம் வகுப்பு மிஞ்சி போனால் 10ஆவது வரைக்கும் தான் படிக்க முடியுது. அதுக்கு மேலே குழந்தைங்க படிக்க முடியல. எங்கள் தொழில் எங்களோடு முடிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் மூத்த குடுகுடுப்பைக்காரரான இவர் இன்றளவிலும் தன் தொழில் மேல் அதீத காதல் கொண்டிருக்கிறார். சிவபெருமானின் கையில் இருந்த உடுக்கைதான் தங்களது கையில் குடுகுடுப்பையாக தற்போது உருமாறி இருப்பதாகவும் பெருமிதம் கொள்கிறார். தெருவில் குடுகுடுப்பை அடித்துச் செல்லும் இவரது நல்வாக்கை மக்கள் விரும்பி கேட்டு பணம் அளிக்கின்றனர். சரி, இப்ப பாக்குற நேயர்களாகட்டும், எனக்கும் இருக்கிற ஒரு கேள்வி குடுகுடுப்பைக்காரர்கள் எப்படி குறி சொல்றாங்க அப்படிங்கறதா. அது நீங்க கேட்குற கேள்விக்கு முன்னொரு காலத்துல மசானத்துல போய் மத்தியானம் நைட்டு நேரத்தில் பூஜை பண்ணிட்டு அங்கிருந்து ஊரில் குறி சொல்லுவோம். அந்த காலத்தில் ஜன நடமாட்டம் கம்மி, ஜனங்கள் கம்மி. இப்போ இந்த காலத்தில் மசானத்துக்கு போயிட்டு வந்தால் ஆளுங்க எதிர்படக்கூடாது. எதிர்பட்டால் ஏதாவது தொந்தரவுகள் வரும். அதனால் மசானத்துக்கு போகிறதில்ல, வீட்டாண்டியே கோயிலாண்டியே இருந்து தெய்வத்தை கும்பிட்டு ஊருங்களில் நைட்டில் குறி சொல்கிறது, பகலில் போய் வசூல் பார்க்கறது. சரி, இப்போ நீங்க குறி சொல்றீங்கல்ல, இப்போ ஒரு வீட்டை பார்த்து குறி சொல்றீங்கன்னா அந்த வீட்டை பத்தியும் அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை பத்தியும் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? அது எங்கள் அம்மானுடைய அருள், எங்களுடைய தெய்வம். அந்த வாக்கு அந்த வாசலாட போகும்போது அது வாக்கு தன்னால் இதெல்லாமும் உங்களுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அது தரம் தரமாக வருது. இப்போ ஒவ்வொரு பிள்ளைங்க எப்படி பாடம் படிக்கிறாங்களோ அது மாதிரி எங்களுடைய பாடம் இது. சரி, இப்போ நீங்க இருக்கிறது பெரியபாளையம். இப்போ இந்த தொழிலுக்காக எந்தெந்த கிராமங்கள், எந்தெந்த ஊருக்குலாம் போவீங்க? எங்களுக்கு ஆளுக்கு 10, 15, 20 ஊர் இருக்குது. எங்களுக்கு மாம்பழம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்தந்த கிராமத்துக்கு போனால் அவங்க மாம்பழம் வர்றவங்க, இவங்க பாட்டம் தரத்துலேருந்து வர்றவங்கன்னு அவங்க எங்களுக்கு அந்த வசூல் மரியாதை கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் 10, 20 ஊர் இருக்குது. அது பிரிச்சுக்கின்னு இருக்குது எங்கள் முன்னோர் காலத்துலேருந்து. இப்போ இரவு நேரங்கள்லாம் இப்போ சிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில டைம் நீங்கள் குறி சொல்லிட்டு போகும்போது இங்க கிட்ட வராத, ஓடிப்போ, தள்ளிப்போ அப்படின்னு சில உருவங்களோ யாரோ உங்களோட வர மாதிரி சில அறிகுறிகள் கொடுக்குறீங்கல்ல, அதை பார்த்தெல்லாம் மக்கள் பயப்படுறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அது சிலருடைய பழக்கங்கள். இப்போ நாங்கள் நைட்டில் போகும்போது காற்று கருப்பு கெட்ட கிரகங்கள் அகப்படுறது உண்டு. ஏன்னா நாங்கள் தெய்வ சக்தியோட பல தெய்வங்களை நாங்கள் வணங்கி அந்த தெய்வத்தை வேண்டி போகிறதுனால இது மாதிரி அறிகுறிகள் எங்களுக்கு தெரியும். அது தெரியும் போது சொல்லுவா போய்டு, ஏன் எங்கள் பின்னால் வர்ற, இந்த இடத்துல நீ வேணான்னு சொல்கிறதும் உண்டு. அது சொல்கிறது உண்டு. அது மாதிரி அது ஒதுங்கியும் போகும். ஆனால் இது கேட்குறவங்க என்னமோ அன்னுட்டு அவங்க அச்சப்படலாமே தவிர நாங்கள் செய்கிறது எங்கள் தொழிலுக்காக, அந்த கிரக சேஷ்டைக்கு ஒதுங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். சரி, இப்ப அந்த காலத்துலலாம் நீங்க சொன்ன மாதிரி அவங்க மயானத்துக்கு போயிட்டு வரக்கூடிய சூழல்ல தலைச்சம்பிள்ளையோட மண்ட ஓட்டை எடுத்துட்டு அதன் மூலமா செய்வினை பண்றாங்க, சூனியம் பண்றாங்க. பொய் வார்த்தை. தலைச்சம்பிள்ளை கரு எடுக்கிறதோ மண்ட ஓடு எடுக்கிறதோ அதெல்லாம் சும்மா ஜனங்களுக்கு ஏமாத்துற சொல்லு யாராவது சொல்லுவாங்களே வகையா, அது போய்
அது மாதிரி செய்கிறதா இருந்தால் அப்புறம் மனுஷனாக வாழ முடியாது. அப்படி வச்சிருக்கிறவங்க ஏதாவது இருந்தாலும் அவங்க ஊரோடோ பெண்டாட்டி பிள்ளையோடோ குடும்பத்தோடோ மனைவி மக்களோட இருக்க முடியாது, இருக்கவும் மாட்டாங்க. இப்ப இந்த குச்சி வச்சிருக்கீங்க, அதுவும் அந்த சலங்கை எதுக்கு வச்சிருக்கீங்க? இந்த சிலங்கை வந்து சில இந்த விஷபூச்சிங்கெல்லாம் வரும் இல்லை, நைட்டில் பாம்பு தேள் அரணை அப்பேற்பட்டது வந்துன்னா இந்த சிலங்கு சந்திரி கேட்ட உடனே அது ஒழிக்கும். இப்ப இரவு நேரத்துல நீங்க வந்து இந்த மாதிரி குறி சொல்லிட்டே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு துஷ்ட தேவதை அங்க வருது அப்படின்னா அதை போ வைக்கிறதுக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? போ வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னாக்கா இந்த உடைக்க நல்லா ஆட்டுவோம். ஆட்டிட்டு தாய் சைத்தான் முண்டை பூ சைத்தான் என்ன மிரட்ட வர கிரகமே ஓடிப்போ கைதானே அது ஓடிப்போ. அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி தான் உங்களை நோக்கி வர எல்லா பிரச்சனைகளையும் தீய சக்திகளையும் நீங்க விளக்குறீங்க. தீய சக்திகளை எங்களுடைய தெய்வத்தினுடைய அறிமுகம் இருக்கிறதுனால எங்களுக்கு அதை விட்டு நாங்க வரைங்கி நல்லா இருக்கோம். அப்ப இரவு நேரங்களில் நீங்க போயிட்டு இருக்கீங்கல்ல, அப்ப வந்து உங்களுக்கு பயம் இருக்காதா? யாருமே இல்ல. பயம்ன்றது வந்து எப்படின்னாக்கா, இது வந்து நாங்க சின்ன பால் குடிக்கிற குழந்தைலேருந்து எங்க அப்பா என்ன பிடிச்சின்னு கையில விட்டுன்னு போவார். அந்த இட்டுன்னு போறதுனால என்ன ஆகி போகுதுன்னா அந்த குழந்தைலேருந்தே பயக்கிறது எங்களுக்கு. துஷ்ட தேவதைங்களும் பார்க்குறோம், நாய்ங்களும் பார்க்குறோம், ஒரு மாடுங்க இடிக்க வர மாடுங்களையும் பார்க்குறோம். புரியுதா? ஒரு ஏதாவது ஒரு கிரகங்களும் வந்து மடக்க வரும், அது மாதிரி இடத்துலையும் பார்க்குறோம். அது பார்த்து 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 சலிச்சு போச்சு. அதனால எங்களை ஒன்றும் பண்ணாது. ஆனா இந்த கிரகங்கள் தீய சக்திகள் பேய் இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் பொய், நீங்கெல்லாம் பொய் சொல்றீங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சகலமும் இருக்கு. கிரக சக்திகளும் இருக்குது, தீய சக்திகளும் இருக்குது, அதெல்லாம் இதுவும் இருக்குது. காரணம் என்னடான்னாக்கா நம்மளுடைய நேரத்தை பொறுத்தது. நான்ன்றதே இல்லை, நீங்கள் கூட நீங்கள் நல்ல நேரத்தில் போனீங்களான்னா எந்த பிரச்சனை இல்லை. அதே உங்களுடைய செலவு நேரமோ உங்களுக்கு பிடிச்ச கிரக பலம் ஆட்டி படிக்கிறதோ அப்படி இருந்ததுன்னா கீழே உயிர்தோ ஒரு அடிப்படுறதோ இல்லை ஒரு தீராத வியாதி வருதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதோ இப்படிப்பட்டது ஒரு சோதனைகள் காட்டுறது உண்டு. ஏன் இப்போ இந்த தீய சக்திகளோட நீங்கள் வந்து இருந்துட்டு இருக்கீங்களா, ஏன் அப்படி இருக்கணும்? திரும்ப நீங்கள் வீட்டில் வந்து உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுதா? நாங்கள் வீட்டில் வந்து எப்போ நார்மல் போல் இருக்கிறோம். அப்போ அந்த தீய சக்திகள் ஒன்றும் உங்களுக்கு எங்களுக்கு வராது. அந்த சுத்துறதோட சரி, அங்கே அதட்டுறோம் பாரு, அதட்டி தேவரங்களெல்லாம் நினச்சி ஒரு கட்டு போட்டு விட்டுருவோம். நல்ல குறிகளை கணித்து சொல்லும் குடுகுடுப்பைக்காரர்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடைக்காவிட்டாலும் குறைந்தபட்சம் தங்களது குழந்தைகளுக்கு நல்ல கல்வியாவது கிடைக்க வேண்டும் என்பதே இவர்களது விருப்பம். பூம்பூம் மாடுகளை வைத்து வித்தை காட்டி மக்களை மகிழ்விக்கும் இவர்களின் வாழ்க்கை என்னவோ கடினமானதாகத்தான் இருக்கிறது. ஒரு காலத்தில் பூம்பூம் என்று சத்தம் எழுப்பும் பூம்பூம் மேளம் கொண்டு வித்தை காட்டியதனால் வந்த பெயர்தான் பூம்பூம் மாடு. ஆனால் தற்காலத்தில் அந்த சத்தம் எடுபடவில்லை என்பதால் தவில் மற்றும் நாதஸ்வரம் கொண்டு மக்களை அதிகம் ஈர்க்கிறார்கள் பூம்பூம் மாட்டுக்காரர்கள். இது மாதிரி மோளம் வச்சா 2 தெருவில் இருக்கப்பட்டவங்க 4 பேர் வருவாங்க. இந்த மாதிரி மாட்டு வேடிக்கை பார்த்தா தலா 10 5 அவங்க கையில் வச்சு 1 2 கொடுப்பாங்க எங்களுக்கு. இல்லை ஒரு அரிசியோ நெல்லோ கொடுத்தாங்கன்னா அது எடுத்து ஜீவனம் பண்ணிப்போம். சரி, காலையில போவீங்களா இல்லை சாயங்காலம் போவீங்களா? காலையில் போவோம். காலையில் போய் ஒரு 10 மணி 11 மணிக்கெல்லாம் வந்துடுவோம், உள்ளே வந்துடுவோம். சில நேரத்தில் வந்து கிராமத்தில் போனோம்னா நைட்டில் ஆட்டம் வைப்போம். நாங்கள் ஒரு 7 மணிக்கு போனோம்னா கவுட சம்பவம் சுவாமியோட ஏழுமலையோட பஜனை இருக்கும். அந்த பஜனை எடுத்து போய் நடுத்தரில் வச்சு 4 பேர் கூட்டம் வந்தாங்கன்னா இந்த மாட்டை கூட வேடிக்கைலாம் நாங்கள் காட்டுவோம். நிறைய வேடிக்கைலாம் இருக்கு, இன்னும் வேடிக்கை நிறைய இருக்கு. இப்போ நீங்க காட்டுனது வந்து கல்யாண வேடிக்கை, ஒரு கல்யாண வேடிக்கை தான். ஒரு ஆள் வேடிக்கைலாம் இருக்கு. நம்ம ஒரு ஆள் கூட சண்டை செய்யுது, ஒரு குழந்தை படக்க வச்சுட்டா குழந்தை மேல கால் வச்சு டம் பிடிக்கும், சைக்கிள் மெரிக்கிறாப்புல பசங்க தலை மேல சைக்கிள் மெரிக்கும். ஒரு ஆள் கூட சண்டை செய்யும், ஜல்லிக்கட்டு காலில் பாத்தீங்களா சண்டை செய்யுது பாத்தீங்களா, அதே பாக்குற ஆளை கூட சண்டை செய்யணும்னா சண்டை செய்யும். அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இப்ப பழகி வச்சிருக்கீங்க. நாங்க தான் பழகணும். எத்தனை வருஷம் பழகுனீங்க இந்த மாதிரி? ஒரு மாடு 1 மாசத்துல 2 மாசத்துல பழகும். ஒரு மாடு வந்து ஒரு 6 மாசம் கூட ஆயிடும், அது சொல்ல முடியாது.
அது பழகிடுச்சோன்னா சாகுற வரைக்கும் எங்ககிட்ட தான் இருக்கும். சோ இப்போ நீங்க அதை ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுத்துறீங்களே, இப்படி பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி கத்தி அடிச்சு கஷ்டப்படுத்துறீங்களே, அதனால உங்களுக்கு அது கவலையா இல்லையா? கவலை இல்லை. அடிக்க மாட்டோம். மாட்டெல்லாம் அடிக்க மாட்டீங்க? மாட்டெல்லாம் அடிக்க மாட்டோம். இந்த மாதிரி இப்போ மெர்சலா இருக்கு, அது அடிச்சா கிட்ட இருக்குமா, இந்த மாதிரி மாடு சாத்து பண்ணாதான் அது எங்க பேசி கேட்கும். அதை நாங்கள் அடிச்சோம் பண்ணால் அது எங்களுக்கு கேட்காது. அது வாயிலா ஜெவும். அதுக்கு 5 அருவு நம்மளுக்கு 6 அருவு. அது ஒன்றது நம்ம சொன்னாதான் நம்ம எங்க பேசி அது பதில் கொடுக்குறாப்புல இருந்தா இந்த மாதிரி சாதுப்படுத்தணும். நாங்கள் ஒரு தடவை போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் மொத்தமா மக்கள் கொடுக்கறதெல்லாம் சேர்த்து? அதான் போன ஒரு முன்னா கேவுரு நெல் தான் அப்படி காசு அவ்வளோ ஆப்பிடாது. அந்த காலத்தில் வந்து 10 பைசா 5 பைசா 1 பைசா மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா ஆப்பிட்டா அது ஒரு மலை ஆட்டம். அது கஷ்டம். இப்போ போனேன்னா ஒரு 100 50 200 அவ்வளோதான் ஆப்பிடும். அந்த மாதிரி கிடைக்கும். அது எடுத்தாந்து தான் ஜெவனம். வேற யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா இதை? எங்க ஆளு சில பேர் பூமி மாடுக்க நிறைய பேர் பண்றாங்க. உங்க பசங்க எல்லாம் இதுக்குள்ள வராங்களா, இந்த தொழிலுக்குள்ள? வர்றாங்க. சில பேர் வராங்க. போ எங்களுக்கு படிப்பு கருத்து கொடுக்கல. சில பேர் பசங்க படிப்பு படிப்பில் போட்டு இருக்கிறோம். அந்த படிப்பு வந்து சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, ஜாதி சர்டிஃபிகேட்டு. எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் இல்லை. ஒரு வேலைக்கு போனோம்னா ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட் இல்லை, நம்ம எதுவும் செய்ய முடியல. அதனால கொஞ்சம் அப்படியே மாடு வச்சு சில பேர் அப்படி போய்க்கிறோம். சில பேர் கூலி நாள் வச்சுன்னு அப்படி போய்க்கிறாங்க. மக்களுக்கு நீங்க போற இடத்துல மக்கள் உங்களை அங்கீகரிக்கிறாங்களா? நம்பாக்கிறாங்க. மாட்டுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் பூசுவாங்க, கருப்பு தேவர்த்தனை கொடுப்பாங்க, தவிடு வைப்பாங்க. சாமிக்கு எப்படி தேவர்த்தனை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இதுக்கு தேவர்த்தனை பண்ணுவாங்க. ஒரு கிராமத்தில் போனோம், இங்கே தான் வீட்டில் இருப்போம். இல்லை கிராமத்தில் போனால் ஒரு மரத்தாண்டியோ ஒரு பள்ளிக்கூடத்தாண்டியோ இல்லை இந்த மாதிரி தெரிஞ்ச வேடம் ஒரு வீட்டாண்ட வாசலில் அப்படி தங்கிடுவோம். அதெல்லாம் தெரிஞ்ச வேடம் தான். எங்களை வந்து எந்த சந்தேகம் பிடிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் தான் சுமார் 10 குடும்பங்கள், அதாவது பூம்பும் மாடை வைத்து தொழில் செய்யக்கூடிய சுமார் 10 குடும்பங்களுடைய உறைவிடமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கும் பொழுது தொடர்ந்து பரம்பரையா பூம்பு மாடுகளை வைத்து தொழில் செய்யக்கூடிய குடும்பங்களா இருந்தாலும் கூட இவங்களுக்கு ஏற்ற வருமானமோ அங்கீகாரமோ கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற நிலைமையை பார்த்தா கண்கூடா தெரியுது. அது மட்டும் இல்லாம இவங்க வாழக்கூடிய சூழல், இவங்க உறைவிடம், இவங்களுக்கு கழிப்பிடம் இல்லாத ஒரு நிலை, இந்த மாதிரி வசதிகளற்ற சூழல்ல கூட அடுத்த கட்டத்துக்கு எப்படி இவங்க முன்னேறணும், என்ன மாதிரி உரிமைகளை இவங்க கேட்டு போராடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான எந்தவித வழிகாட்டுதலுமே இல்லாம இன்றளவிலும் இவங்க தவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பொண்ணு வந்து கல்யாண பண்ண கோவமா மெய்யாவா? ஏய்யா இந்த தெருவில் பொம்மை மாவட்ட கல்யாணம் வேணுமா? மாமான்னு கூப்பிடணுமாப்பா? அந்த காலத்தில் பெண்களை திருமணம் செய்து கொடுக்கும் போது செல்வமாக கருதும் மாடுகளை இலவசமாக பலருக்கும் கொடுக்கும் வழக்கம் இருந்தது. அப்படி கிடைத்ததுதான் இந்த பூம்பும் மாடுகள் என இவற்றை வைத்து தொழில் செய்யும் பூம்பும் மாட்டுக்காரர்கள் கூறுகிறார்கள். இங்க வாங்க ஐயா. பொண்ணு வீட்டுக்காரா நீதான்? நான் போட்டுக்காரன் மெய்யா கட்டாயமா. ஏயா எந்த ஊரு பொண்ணு? எந்த ஊரு பொண்ணு? இப்போ நீங்க வந்து பூம்பும் மாடு வச்சு தொழில் செய்றீங்க, உங்களோட இடம் வந்து இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல சூழல்ல வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கா? அந்த காலத்தில் வந்து எங்களை படிக்க வைக்கல. ஒருத்தர் 2 பேர் வந்து படிக்க வைக்கல. அதில் ஒருத்தர் 2 பேர் படிச்சுக்கிறாங்க. அதை படிக்காமல் இப்போ வந்து நாங்கள் பூம்பு மாட்டுக்கார தொழில் தான் செய்கிறோம். பூம்பு மாட்டுக்கார தான் செய்கிறோம். அந்த பூம்பு மாட்டுக்கார தொழிலே வந்து நாங்கள் காலையில் குளிச்சுட்டு காலையிலேருந்து நாங்கள் நாம பாடி வச்சுக்கின்னு தலைப்பால் கூட்டி கட்டிக்கின்னு மாடு ஓட்டிக்கின்னு நாங்கள் போயிடுவோம். எங்கள் ஊர் சுற்றிக்கின்னு ஊரில் ஒரு 100 200 ஏதோ 100 200 250 கிடைக்கும். அது வச்சுக்கின்னு நாங்கள் எடுத்துன்னு வந்து இங்கே குழந்தைங்களை வச்சுக்கின்னு
காப்பாற்றிக்கின்னு இருக்கிறோம். அதான் அந்த 100-200 சம்பாரிச்சுட்டு வந்து இங்க நீங்க குழந்தைங்களை ஒழுங்கா வளர்க்கறதுல என்ன சிரமங்கள் இருக்கு? என்ன சிரமிங்கன்னா எங்களுக்கு வந்து கஷ்டம் வந்து ஒரு நாள் போனால் ஒரு நாள் போக மாட்டோம். ஊரில் வந்து ஒரு நாள் போனால் பல நாள் நாங்கள் போக மாட்டோம். ஒரு கஷ்டத்துக்கு ஒரு குழந்தைக்கு வந்து கஷ்டம் வந்துச்சுன்னா யாருன்னா கடன் தான் வாங்கணும். இல்லை நம்மளுக்கு வந்து நம்ம தாத்தா நம்ம பாட்டன் அதுமாரி சம்பாரிச்சு சொத்து நம்மளுக்கு எதுவுமே இல்லை. சரி, இப்போ நீங்க வாழ்ற இந்த இடத்துல வேற என்னென்ன சிரமங்கள் இருக்கு உங்களுக்கு? இந்த சிரமங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து என்னடான்னா வீடு வசதி இல்லை. வீடு வசதி இல்லை. அதேமாரி வந்து என்னடான்னா பசங்களுக்கு வந்து படிக்கிறாங்க, ஒரு 4-5 பேர் படிக்கிறாங்க. சர்டிஃபிகேட் தான் சிரமம். இப்போ பசங்களை நாங்கள் போய் சேர்க்கணும்னா அந்த ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அது ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டால் நாங்கள் எதுவுமே நாங்கள் பதில் சொல்ல முடியாது. அது வேற வந்து நாங்கள் வந்து வாங்க முடியாது. அந்த ஜாதி சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் வந்து வாங்க முடியாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்? உங்களுக்கு அந்த ஜாதியை குறிப்பிட்டு தர மாட்டேங்கிறாங்களா, இல்லை என்ன பிரச்சனைன்னு சொல்றாங்க? அந்த பிரச்சனை இல்லைன்னா எப்படின்னா நாங்கள் வந்து யாதவர்னா இடையரன்னு சொல்லுவாங்க. அந்த இடையரு தான் நாங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த ஏழ்மலையார் பரிசுலேருந்து அந்த ஜாதி வந்தது பூமி மாட்டுக்கிற ஜாதியில் வந்து இடையில தான் சேர்ந்தது. அந்த சேர்ந்ததில் வந்து கவர்மெண்ட்டும் போனாங்கிற எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இடையர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் இவர்களுக்கு சாதி சான்றிதழ் கிடைப்பது அரிதாக இருக்கிறது. நிரந்தரமான வீடு, நிம்மதியான வாழ்க்கையை தேடும் மனிதர்களுக்கு மத்தியில் ஊசலாடும் இவர்களின் வாழ்க்கை கவனிக்கப்படாமல் இருப்பதுதான் உண்மை.